எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். நேற்று காவேரி படத்துலேருந்து ஜாவித் பாய் ஃபோன் பண்ணார். அவர் தான் ஜாவித்தை. அவருக்கு குதிரைன்னா ரொம்ப பிரியம். என் சேனலில் நிறைய பார்த்துருக்காரு, பர்வேஸ் சேனல்லையும் பார்த்துருக்காரு. குதிரை வாங்குற ஆசை, ஆனால் அது எப்படி வாங்கணும் என்னன்னு தெரியல. நேற்று கால் பண்ணி சொன்னார், எனக்கு ஒரு நல்ல குதிரையாக ஒன்றும் உதைக்காமல் கடிக்காமல் ஒன்று வாங்கி கொடுங்கப்பா என்னார். சரி, அவருக்கு எனக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, 45 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் அவர் ஊருக்கு எனக்கும். நீ கிளம்பி ஊருக்கு வாங்க, நம்மளதே குதிரை இருக்குது, வண்டி இருக்கு, ஊட்டி ஓட்டுவோம். அது ஆசை அதில் தீர்த்துக்கலாம், கற்றுக்கிட்டு அப்புறமா வாங்கி தரேன்னாரு. சம்மந்தப்பட்டு வந்தார். எனக்கு அந்தியூரில் அந்த மலையில் நனைஞ்சி சகதியில் நடந்ததால உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு வாரமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்திரிக்க கூட நிற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த நிலைமையிலையும் பாய் வந்தாருங்கிறதுக்காக பாருங்க, எந்திரிச்சு வந்து வண்டி பூட்டி அவருக்காக, அவர் ஆசையை நிறைவேற்றதுக்காக ஓட்ட போகிறேன். அதை நம்ம லைவாகவே பார்க்கலாம், அவரே கேட்கலாம். பாய் சொல்லுங்க, எப்போ ஆசை? எங்ககிட்ட யூடியூப் வருஷமாக பேசுகிறேன். நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு தான் எனக்கு ஆசை. அதுலேருந்தே ஆசை. இது கூட கோயிட்டு போயிருக்கீங்களா? போனதில்லை, இப்போ தான். இன்றைக்கி வண்டி பூட்டி ஓட்டிடுவோமா? ஓட்டி அதை கற்றுக்கிட்டு அப்புறம் வண்டி அப்புறம் குதிரை வண்டியெல்லாம் வாங்கிக்கலாம். சரி, மனுஷன் நம்பாதீங்க, கடவுளை நம்ப. பக்கம் வர கண்டிப்பாக இப்போ போனதாங்க இருக்கு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும்.